84 பிறவிகள் எடுத்தோம், இதுவே கடைசி பிறவி என்றறிந்தோம். 84 பிறவிகள் எடுத்தோம், இதுவே கடைசி பிறவி என்றறிந்தோம். துன்பத்தை நீக்கி இன்பத்தை அளிக்கும் தூய ஞானம் சிவனே சொன்னான். காலம் கடத்தி பயனில்லை, காலம் கடத்தி பயனில்லை. கல்பமரத்தின் இதயம் சிவனே கருணை மழையை பொழிய வந்தாரே. கல்பமரத்தின் இதயம் சிவனே கருணை மழையை பொழிய வந்தாரே. பல்வகை முறையில் சேவை புரிந்து பாவங்கள் நீக்கி தூய்மையடைவோம். காலம் கடத்தி பயனில்லை, காலம் கடத்தி பயனில்லை. திரு அருள் சிவனின் துணையில் நின்று மருள் எனும் இருளை நீக்கிடுவோமே. திரு அருள் சிவனின் துணையில் நின்று மருள் எனும் இருளை நீக்கிடுவோமே. பொறுமையின் கடலை திகழ்வதனாலே இனி வரும் உலகை ஆண்பவனாமே. காலம் கடத்தி பயனில்லை, காலம் கடத்தி பயனில்லை. ஞானம் இதனை மாற்றிட வந்த, ஞானம் இதனை மாற்றிட வந்த நாயகன் சிவன் ஞானம். காலம் கடத்தி பயனில்லை, காலம் கடத்தி பயனில்லை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள்,
मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 16/11/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 15/12/2007. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு आज सर्व खजानों के दाता, ज्ञान का खजाना, शक्तियों का खजाना, सर्व गुणों का खजाना, श्रेष्ठ संकल्पों का खजाना देने वाले बाप दादा अपने चारों ओर के खजाने के मालिक அதிகாரி बच्चों को देख रहे हैं. இன்று அனைத்து பொக்கிஷங்களையும் வாரி வழங்கக்கூடிய வல்லலானவர்கள் ஞானத்தின் பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம், அனைத்து குணங்களின் பொக்கிஷம், சிரேஷ்ட சங்கல்பங்களின் பொக்கிஷங்களை கொடுக்கக்கூடிய பாப் தாதா தனது நாலா பக்கங்களிலும் உள்ள கஜானாக்களினுடைய குழந்தையிலிருந்து எஜமானன் என்ற அதிகாரி குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். अखंड खजानों के मालिक बाप सभी बच्चों को सर्व खजानों से संपन्न कर रहे हैं. எல்லையற்ற அன்லிமிட்டெட் பொக்கிஷங்களினுடைய எஜமானனாகிய பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து பொக்கிஷங்களாலும் சம்பன்னமாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஹரேகோ சர்வ கஜானே தேத்தே ஹே, ஒவ்வொருவருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுக்கின்றார்கள். கிஸ்கோ கம் கிஸ்கோ ஜாதா நே தேத்தே, சிலருக்கு கொஞ்சமாகவோ சிலருக்கு அதிகமாகவோ கொடுப்பதில்லை. கியோங்கி, ஏனெனில் அக்கண்ட கஜானாக எல்லைக்கு அப்பாற்பட்ட பொக்கிஷங்கள் இருக்கின்றன. चारों ओर के बच्चे बाप दादा के नैनों में समाये हुए हैं.
நாலா பக்கம் உள்ள குழந்தைகள் பாபாவுடைய கண்களில் கலந்து இருக்கின்றார்கள். சபி கஜானோ से भरपूर हर्षित हो रहे हैं. அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்து மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். आजकल के समय प्रमाण सबसे अमूल्य श्रेष्ठ खजाना है. தற்காலத்தில் நேரத்திற்கு ஏற்ப அனைத்தையும் விட விலைமதிப்பட்ட சிரேஷ்ட பொக்கிஷம் புருஷோத்தம் சங்கம் கா சமய, புருஷோத்தம சங்கமயத்தினுடைய நேரம். क्योंकि ஏனெனில் इस संगम पर ही सारे कल्प के प्रारब्ध बना सकते हो. இந்த சங்கமத்தில் தான் முழு கல்பத்திற்கான பதவிகளையும் செய்கின்றீர்கள். इस छोटे से युग की प्राप्तियां और प्राप्त के प्रमाण एक सेकेंड वैल्यू एक वर्ष के समान है. இந்த சிறிய யுகத்தினுடைய பிராப்திகள் மற்றும் பிராலப்தினுடைய அனுசாரமாக ஒரு வினாடியினுடைய வேல்யூ ஒரு ஆண்டிற்கு சமமாக இருக்கின்றது. இத்தனா ये अमूल्य समय है. அவ்வளவு இது விலைமதிப்பட்ட நேரமாகும். இச்சமயக்கிலேயே காயன் है. இந்த நேரத்திற்கான மகிமை என்ன? அப் நஹி தோ கப் நஹி, இப்பொழுது இல்லையெனில் இனி எப்பொழுதும் இல்லை. क्योंकि ஏனெனில் இச்சமய பரமாத்மா பாட் நுந்தாவார். இந்த நேரத்தில் தான் பரமாத்மானுடைய பாகம் என்பது ஃபிக்ஸாக இருக்கின்றது. இசிலியே ஆகவே இச்சமயக்கோ ஹீரே துல்லிய காஜாத்த, இந்த நேரத்தை வைரத்திற்கு சமமாக கூறப்படுகின்றது. சத்தியுக்கு கோல்டன் ஏஜ் கஹா ஜாத்தா है. சத்தியுகத்தை கோல்டன் ஏஜ் என்று கூறப்படுகின்றது. लेकिन इस समय भी हीरे तुल्य है. இந்த நேரமும் வைரத்திற்கு சமானது. आप सब बच्चे भी हीरे तुल्य जीवन के अनुभवी आत्माएं हो. நீங்கள் அனைத்து குழந்தைகளும் கூட வைரத்திற்கு சமமான வாழ்க்கையின் அனுபவி ஆத்மாக்களாவீர்கள். இச்சமய பௌத்கால் கி பிச்சடி हुई ஆத்மாயே, இப்போதுதான் ரொம்ப காலமாக பிரிந்து போயிருந்தின்ற ஆத்மாக்கள் பரமாத்மா மிலன், பரமாத்மா प्यार, परमात्मा नॉलेज, परमात्मा खजानों की प्राप्ति के अधिकारी बनते हैं. பரமாத்மாவுடைய சந்திப்பு, பரமாத்மாவுடைய அன்பு, பரமாத்மாவுடைய ஞானம், பரமாத்மாவுடைய பொக்கிஷங்களின் பிராப்திகளுடைய அதிகாரிகளாக ஆகின்றார்கள். सारे कल्प में देव आत्मा महान आत्माएं हैं. முழு கல்பத்திலையும் தேவ ஆத்மாக்களும் மகா ஆத்மாக்களும் இருக்கின்றார்கள். லேக்கின் ஆனால் இசமய பரமாத்மா ஈஸ்வரிய பரிவார, இப்பொழுதுதான் பரமாத்மாவுடைய ஈஸ்வரிய குடும்பம். இசிலியே ஜித்தனா இஸ் வர்த்தமான் சமய கா மகத்துவ है, எவ்வளவு இந்த நிகழ்காலத்தினுடைய மகத்துவமோ இஸ் மகத்துவ ஜான், இந்த மகத்துவத்தை தெரிந்து கொண்டு ஜித்தனா अपने को श्रेष्ठ बनाने चाहे, எவ்வளவு நீங்கள் உங்களை சிரேஷ்டமாக செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் உத்தனா பனா சக்தே ஹோ, அவ்வளவு உங்களால் ஆக முடியும். आप सभी इस महान युग के परमात्मा भाग्य को प्राप्त करने वाले, நீங்கள் அனைவரும் கூட இந்த மகான் யுகம் பரமாத்மா பாக்கியத்தை பிராப்தி அடையக்கூடியவர்கள். பரமாபதம் பாக்யவான் ஹோனா, பத்மாபதம் பாக்யசாலிகள் தானே. ஐசி अपने சிரேஷ்ட பாக்ய கி ரூஹானி நஷே, அப்படி தனது சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய ஆன்மீக போதை और भाग्य को जानते, மேலும் பாக்கியத்தை தெரிந்து கொண்டு அனுபவம் கரைகோனா, அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே. குஷி ஒத்தியனா, மகிழ்ச்சி இருக்கின்றது அல்லவா. தில்மே கியா கீத் காத்தே ஹோ, இதயத்தில் என்ன பாடலை பாடுகின்றீர்கள். வா மேரா பாக்ய வா, ஆகா எனது பாக்கியமே ஆகா. क्योंकि ஏனெனில் இச்சமயக்கு சிரேஷ்ட பாக்கியக்கே ஆகே, இந்த நேரத்தினுடைய சிரேஷ்டமான பாக்கியத்திற்கு முன்னால் அவர் कोई युग में, எந்த ஒரு யுகத்திலும் கூட ஐசா சிரேஷ்ட பாக்கிய பிராப்த ஹோ नहीं सकता, அப்படிப்பட்ட சிரேஷ்டமான பாக்கியம் பிராப்தியாக முடியாது. तो बोलो, கூறுங்கள். சதா अपने भाग्य को स्मृति में रखते, எப்பொழுதும் தனது பாக்கியத்தை நினைவில் வைத்து ஹர்ஷித் होते हो ना, சந்தோஷமாக இருக்கின்றீர்கள் தானே. होते हो, இருக்கின்றீர்களா. जो समझते सदा हर्षित होते हैं,
யார் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்களோ நான் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று. கபி கபி வாழனே அப்பப்போ கிடையாது. சதா சித்திரத்தை எப்போது புன்முறுவலுடன் இருக்கின்றீர்களோ ஹாத் உட்டா அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். சதா எப்பொழுதும், சதா எப்பொழுதும். அண்டர்லைன் கர்ணா சதா எப்பொழுதும் என்பதை அண்டர்லைன் பண்ணுங்க. अभी टीवी में भी आपको फोटो आ रहा है. இப்போ டிவியில் கூட உங்களுடைய ஃபோட்டோ வந்து கொண்டே இருக்கின்றது. சதா வாலோங்க ஃபோட்டோ ஆ ரஹா है. யார் எப்பொழுதும் என்று கூறுகின்றீர்களோ உங்களுடைய ஃபோட்டோ தான் வந்து கொண்டே இருக்கின்றன. முபாரக்கோ வாழ்த்துக்கள். மாத்தாய் ஹாத் உட்டாய சக்தியா உட்டாய டபுள் ஃபாரினர்ஸ். தாய்மார்கள் கைகளை உயர்த்தினீர்கள், சக்திகள் உயர்த்தினீர்கள், டபுள் ஃபாரினர்ஸ் உயர்த்தினீர்கள். क्या शब्द याद रखेंगे? அப்போ எந்த ஒரு வார்த்தையை நினைவில் வைப்பீர்கள்? சதா எப்பொழுதும். கபி கபி வாலே தோ பீச்சே ஆனே வாலே. அப்பப்ப என்பவர்கள் பின்னாடி வரக்கூடியவர்கள். பாப் தாதானே பஹலே பி சுனாயா ஹை. பாப் தாதானோட ரொம்ப டேஞ்சரஸ் வேர்டுன்னு சொல்லலாம் இதை. பாப் தாதா ஏற்கனவே கூறியிருக்கின்றார், சமைக்கு ரப்தா பௌத் தீவிர கதிசி ஆகிய பட்றீங்க. நேரத்தினுடைய ஸ்பீடு தீவிரமாக அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. சமைக்கு கதிக்கோ ஜானே வாலே அப்பனே கோ செக் கரோ. நேரத்தினுடைய ஸ்பீடை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாகிய நீங்கள் தன்னைத்தான் சோதனை செய்யுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் அமாரி கதி தீவிர. மாஸ்டர் சர்வசக்திவானான நம்மளுடைய ஸ்பீடு தீவிரமாக இருக்கின்றதா? புருஷாரத்தோ சப் கர் ரஹே ஹை. முயற்சி அனைவருமே செய்து கொண்டு இருக்கின்றார்கள். லேக்கின் ஆனால் பாப் தாதா क्या देखने चाहते हैं? பாப் தாதா எதை பார்க்க விரும்புகின்றார்கள்? ஹர் பச்சா தீவிர புருஷார்த்தி. ஒவ்வொரு குழந்தையும், அதாவது எல்லோரும் தீவிர புருஷார்த்திகளாக இருக்க வேண்டும். ஹர் சப்ஜெக்ட் மே பாஸ் வித் ஆனர். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பாஸ் வித் ஆனராக இருக்க வேண்டும். ந சிர் பாஸ், வெறுமனே பாஸ் பண்ணக்கூடாது. தீவிர புருஷார்த்திக்கு லக்ஷன், தீவிரமான புருஷார்த்தி அப்படின்னா அவங்களுடைய அடையாளம் என்ன? தோ ஹை, 2. ஒன்று நஸ்டோ மோகா, மோகத்தை வென்றவர்கள். தூசரா, 2வது எவர் ரெடி. சப்சே பहले நஸ்டோ மோகா, எல்லாத்தோட முதல்ல என்ன ஆகணும்? மோகத்தை வென்றவர்களாகணும். இஸ் தேவான் தே அபிமான் சே. இந்த தேக உணர்வு மற்றும் தேகத்தினுடைய அபிமானம் இதிலேருந்து அவர் பார்த்தோமே நஷ்டம் होना कोई मुश्किल नहीं है. மற்ற விஷயங்களிலிருந்தால் மோகத்தை வென்றுகள் அது ஒன்றும் கஷ்டமே இல்லை. தேக உணர்வு மற்ற தேக அபிமானம் தேகபான்கி நிஷானிய. சரி, தேக உணர்வு இருக்குன்னா அதனுடைய அடையாளம் என்ன? பாப் தாதா சொல்கிறாங்க வேஸ்ட். வேஸ்ட் தான் அதனுடைய அடையாளம். व्यर्थ संकल्प, व्यर्थ समय या चेकिंग स्वयं अच्छी तरह से कर सकते हो. வீணான சங்கல்பங்கள், வீணான நேரம், இதை நீங்கள் ரொம்ப நன்றாக சோதனை செய்ய முடியும். சாதாரண சமயம் ஓபி நஷ்டமோ ஒனே தீத்த. சாதாரண நேரம் கூட உங்களை மோகத்தை வென்றலாக ஆக செய்ய விடாது. தோச்சேக்கு கரோ, ஆக சோதனை செய்யுங்கள். ஹர் செகண்ட், ஹர் சங்கல்ப், ஹர் கரம் சஃபல் ஹுவா. ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு சங்கல்பமும், ஒவ்வொரு கர்மமும் ஈடுபடுத்தப்பட்டனவா? क्योंकि ஏனெனில் சங்கம் யுக் பர் விசேஷ் பாப்கா வரதான. சங்கம யுகத்தில் விசேஷமாக பாபானுடைய வரதானம் என்ன? சஃபல்தா ஆப்கா ஜனம் சித்த அதிகார. வெற்றி என்பது உங்களுடைய பிறப்பு உரிமையாகும். தோ அதிகார் சகஜ் அனுபவி கராத்தா ஹை. அதிகாரம் என்பது சகஜமான அனுபவத்தை செய்விக்கின்றது. அவர் எவரெடி. எவரெடிக்கு அர்த்த 2வது விஷயம் பாபா என்ன சொன்னாங்க? எவரெடி. எவரெடியுடைய பொருள் என்ன தெரியுமா? மன் வச்சன் கரம் சம்மன் சம்பர்க்கு சமைக்கு ஆர்டர் அச்சானக் தோ எவரெடி. எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, நேரத்தினுடைய ஆர்டரு திடீரென்று தான் நடக்கும். அதுதான் எவர் ரெடி. அவர் அச்சானக் ஹி ஒன. எது நடந்தாலும் திடீரென்று தான் நடக்கும். ஜெய்சே அப்படி தாதி கோ தேக் அச்சானக் எவர் ரெடி. எப்படி உங்களுடைய தாதியை பார்த்தீங்க? திடீரென்று எவர் ரெடியாக இருந்தாங்க. ஹர் சுபாவமே, ஒவ்வொரு சுபாவத்திலையும் சரி, ஹர் காரியமே ஈஸி ரஹி.
ஒவ்வொரு காரியத்திலையும் ஈஸியாக இருந்தாங்க. சம்பர்க்மே ஈஸி, தொடர்பில் ஈஸியாக இருந்தாங்க. சுபாவமே பி ஈஸி, சுபாவத்தில் கூட ஈஸியாக இருந்தாங்க. சேவாமே ஈஸி, சேவையில் ஈஸியாக இருந்தாங்க. சந்துஷ்ட கர்ணமே ஈஸி, திருப்திப்படுத்துவதில் ஈஸியாக இருந்தாங்க. சந்துஷ்ட ரஹனமே பி ஈஸி, சந்துஷ்டமாக இருப்பதில் கூட ஈஸியாக இருந்தாங்க. ஈஸிலேயே ஆகவே बाप दादा समय की समीता का बार बार इशारा दे रहा है. நேரத்தினுடைய அருகாமையை அடிக்கடி பாபா இஷாரா கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். சுய புருஷார்த் का समय बहुत थोड़ा है. சுய புருஷார்த்தத்திற்கான நேரம் ரொம்ப குறைவாக இருக்கின்றது. இசிலியே ஆகவே अपने जमा के खाते को चेक करो. தன்னுடைய சேமிப்பு கணக்கை சோதனை செய்யுங்கள். 3 बिंदिया खजाने को जमा करने के पहले भी बताई है. 3 புள்ளிகள் என்ற பொக்கிஷங்கள் சேமிப்பதற்கான விஷயங்களை முதலே கூறியிருக்கின்றார்கள். फिर सुना रहे हैं, மறுபடியும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். உன் तीनों विधियों को स्वयं चेक करो. இந்த 3 விதிகளையும் தன்னுள் சோதனை செய்யுங்கள். एक है, 1 स्वयं के पुरुषार्थ प्रारब्ध का खजाना जमा करना. தன்னுடைய சுயத்தின் புருஷாரத்தின் மூலமாக பிராலப்த் என்ற பொக்கிஷத்தை சேமிப்பது. பிராப்தியோக்கோ கஜானா ஜமா கர்னா, பிராப்திகளினுடைய பொக்கிஷங்களை சேமிப்பது. இது 1. दूसरा है 2வது சந்துஷ்ட रहना. इसमें भी सदा शब्द ऐड करो. திருப்தியாக இருப்பது. இதில் கூட எப்பொழுதும் என்ற வேர்டு ஆட் பண்ணுங்க. சர்வக்கோ சந்துஷ்ட கர்னா, எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டும். இசை புண்ணிய கா காத்தா ஜமா होता है. இதில் புண்ணியத்தினுடைய கணக்கு சேமிக்கப்படுகின்றது. ஆக உங்களுடைய புருஷார்த்தத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனால் பிராப்தியினுடைய பொக்கிஷங்கள் சேமிக்கப்படுகின்றன. எப்போ நீங்கள் திருப்தியாக இருக்கின்றீர்களோ, எல்லோரையும் திருப்திப்படுத்துகின்றீர்களோ, அப்போ புண்ணியத்தினுடைய கணக்கு சேமிக்கப்படுகின்றது. ஏன் புண்ணியக்கு காத்த அநேக ஜென்மோக்கு பிராப்திக்கா ஆதார் रहता है. இந்த புண்ணியத்தினுடைய கணக்கானது பல ஜென்மங்களுக்கு பிராலத்தினுடைய ஆதாரமாக இருக்கின்றது. तीसरा है, 3வது சதா சேவா में अथक निस्वार्थ और बड़ी दिल से सेवा करना. சேவையில் கலைப்படையாதவர்களாக, சுயநலமற்றவர்களாக, பெரிய இதயமுடையவர்களாக சேவை செய்ய வேண்டும். இசை ஜிஸ்கி சேவா கர்த்தே ஹோ. அதனால் அதில் யாருக்கு சேவை செய்கின்றீர்களோ உன்சே சொதை துவாய் மில்தி है. அவர்களிடமிருந்து தாமாகவே ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. ये 3 வித்யா. இந்த 3 விதிமுறைகள் தான். அதையும் பாபா எவ்வளோ ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்ல பாருங்க. சுயன்கா புருஷார்த், உங்களுடைய புருஷார்த்தம், புண்ணிய அவர் துவா, புண்ணியத்தினுடைய கணக்கு சேமிப்பது மற்றும் ஆசீர்வாதங்களை சேமிப்பது. எத்தீனோ காத்தே ஜமாக. இந்த 3 கணக்குகளும் சேமிக்கப்படுகின்றனவா? தோ செக் கரோ, சோதனை செய்யுங்கள். அச்சானக்கார கோய் பேப்பர் ஆஜாய், திடீர்னு ஏதாவது ஒரு தேர்வு வந்து விடுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பாஸ் வித் ஆனர் ஹோ சக்கேங்கே, பாஸ் வித் ஆனராக ஆக முடியுமா? क्योंकि ஏனெனில் आजकल के समय अनुसार प्रकृति का हलचल की चिटी चिटी बात तो कभी भी आ सकती है. இப்போ நிகழ்காலத்தினுடைய நேரத்திற்கு ஏற்ப இயற்கையினுடைய அலைச்சல்கள் சின்ன விஷயங்களில் எப்போ வேணாலும் வரலாம். இசிலியே ஆகவே कर्मों की गति का नॉलेज विशेष अटेंशन में रहे. கர்மத்தினுடைய ஆழமான ரகசியத்தினுடைய ஞானம் விசேஷமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். कर्मों की गति बड़ी गुहे है. கர்மத்தினுடைய ரகசியம் என்பது ரொம்ப ஆழமானது. जैसे ड्रामा का अटेंशन रहता है, எப்படி ட்ராமாவுடைய அட்டென்ஷன் இருக்கின்றதோ ஆத்மீய ஸ்வரூப் அட்டென்ஷன் रहता है, ஆத்மீக ஸ்வரூபத்தினுடைய அட்டென்ஷன் இருக்கின்றன. தாரணாவுமே அட்டென்ஷன் रहता है, தாரணையினுடைய அட்டென்ஷன் இருக்கின்றன. ஐசே ही அதே போன்று கர்மோக்கி கோயி கதி காப்பி அட்டென்ஷன் அவசியக் है. கர்மத்தினுடைய ஆழமான ரகசியத்தினுடைய கவனம் கூட அவசியமாக இருக்கின்றது. साधारण कर्म, साधारण समय, साधारण संक, इससे प्रारब्ध में फर्क पड़ जाता है. कर्मों சாதாரணமாகவோ, நேரம் சாதாரணமாகவோ, சங்கல்பம் சாதாரணமாக இருந்தால் கூட உங்களுடைய பிராரப்தத்தில் வித்தியாசம் என்பது வந்து விடுகின்றன.
इस समय आप सभी जो पुरुषार्थी हैं, இப்போ நீங்கள் எல்லாருமே யார் புருஷார்த்திகள், சிரேஷ்ட விசேஷ ஆத்மாए, அந்த சிரேஷ்டமான விசேஷமான ஆத்மாக்கள். சாதாரண ஆத்மா नहीं हो, சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது. விஸ்வ கல்யாண்கே நிமித்த, உலக நன்மைக்கு நிமித்தமாக, விஸ்வ பரிவர்த்தன்கே நிமித்த பனி हुई ஆத்மாए हो, உலக மாற்றத்திற்கே நிமித்தமாக ஆகியிருக்கின்ற ஆத்மாக்கள். சிறு अपने को परिवर्तन करने वाले नहीं हो, வெறுமனே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்பவர்கள் மட்டுமல்ல, விஸ்வக்கே பரிவர்த்தன்கே ஜிம்மேவார் हो, உலகத்தை மாற்றுவதற்கான பொறுப்பு உடையவர்கள். इसीलिए ஆகவே अपने श्रेष्ठ समान की स्मृति स्वरूप बनना ही है, சிரேஷ்டமான சுமானத்தினுடைய நினைவு சுரூபமாக ஆகியே தீர வேண்டும். பாப் தாதா ने देखा, बाप दादा பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? सभी का बाप दादा और सेवा बहुत अच्छा प्यार है. எல்லோருக்குமே கூட பாப் தாதா மற்றும் சேவையில் நன்றாக அன்பு இருக்கின்றது. சேவா கா வாத்தாவரணம் சாரம் ஓர் கோய் ந கோய் பிளான் பிரமான் செல்ற, சேவையினுடைய வாத்தாவரணம் நாலா பக்கங்களிலும் ஏதாவது ஒரு பிளான் நடந்து கொண்டே இருக்கின்றன. சாத் சாத் கூடவே அவை சமயக்கே பிரமான், நேரத்திற்கு ஏற்ப விஸ்வக்கே ஆத்மா, உலகத்தினுடைய ஆத்மாக்கள் ஜோ துக்கி அசாந்த் हो रही है, யார் துக்கத்தில் அசாந்தியாக இருக்கின்றார்களோ, உன் ஆத்மாவுக்கு துக்க அசாந்தி से छुड़ाने के लिए, அந்த ஆத்மாக்களை துக்கம் மற்றும் அசாந்தியிலிருந்து விடுவிப்பதற்காக अपनी शक्तियों द्वारा सकाश दो, தன்னுடைய சக்திகள் மூலமாக சகாஷ் கொடுங்கள். जैसे प्रकृति का सूर्य प्रकाश से अंधकार को दूर कर रोशनी में लाता है. எப்போ இயற்கையினுடைய இந்த சூரியமானது தனது சகாஷ் மூலமாக இருளை நீக்கி ஒளியை கொடுக்கின்றது. अपने किरणों के बल से कई चीज़ों को परिवर्तन करता है, தன்னுடைய கிரணங்களுடைய பலத்தின் மூலமாக சில பொருட்களை மாற்றுகின்றன. ஐசே ஹி, அதே போன்று மாஸ்டர் ज्ञान सूर्य, மாஸ்டர் ஞான சூரியன் अपने प्राप्त हुई सुख शांति की किरणों से, தாங்கள் பிராப்தி அடைந்திருக்கின்ற சுகம் சாந்தியினுடைய கிரணங்கள் மூலமாக சகாஷ் சே, சகாஷ் மூலமாக துக் அசாந்தி சே முக்த் கரோ, துக்கம் அசாந்தியிலிருந்து அவர்களை முக்தி அடைய செய்யுங்கள். மன்சா சேவா சே, மனதின் சேவை மூலமாக சக்திசாலி விருத்தி சே, சக்திசாலியான விருத்தியின் மூலமாக வாயு மண்டலுக்கு பரிவர்த்தன் கரோ, வாயு மண்டலத்தை மாற்றி அமையுங்கள். तो अभी मनसा सेवा करो, இப்போ மனதின் சேவையை செய்யுங்கள். जैसे वाचा सेवा का विस्तार क्या है, எப்படி வாயு மூலமான சேவையை விஸ்தாரம் செய்திருக்கின்றீர்களோ, वैसे मनसा सका द्वारा आत्माओं को हैप्पी और होप की लेयर फैलाओ, மனதின் சகாஷ் மூலமாக ஆத்மாக்களை சந்தோஷமாகவும் நம்பிக்கையுடையவர்களாகவும் அந்த அலைகளை பரப்புங்கள். इस वर्ष जो हैप्पी और होप की टॉपिक रखी है, இந்த ஆண்டு ஹாப்பி மற்றும் ஹோப் என்ற டாபிக் வைத்திருக்கின்றீர்கள். உசி பிரமான், அதற்கு ஏற்ப ஹிம்மத் தில்லாவோ, தைரியத்தை கொடுங்கள். உம்மங் உற்சா தில்லாவோ, உற்சாகம் ஆர்வத்தை கொடுங்கள். பாப்கா வர்ஷா துக்கா சாந்தி சே முக்தி திலாவோ, பாபாவினுடைய ஆஸ்தி துக்கம் அசாந்தியிலிருந்து முக்தியை அளியுங்கள். अभी आवश्यकता सकाश देने की ज़्यादा है, இப்போ அவசியமே எது? சகாஷ் கொடுப்பது தான் முக்கியம். इस सेवा में मन में को बिजी रखो, இந்த சேவையில் மனதை பிஸியாக வைத்திருந்தால் மாயாஜத் விஜயாத்மா சொதையே பஞ்சாயங்க, மாயை வென்றவர்களாக வெற்றி ஆத்மாக்களாக தாமாகவே ஆகிவிடுவீர்கள். பாக்கி மற்றபடி சோட்டி சாட்டி ஜாத்தோமே சைட் சீனு, சின்ன சின்ன விஷயங்கள் என்ன साइड सीन, साइड सीन में कुछ अच्छा भी आता है, कुछ बुरी चीज़ें भी आती. साइड सीनिல் நல்ல காட்சிகளும் வருகின்றன, சில கெட்ட காட்சிகளும் வருகின்றன. तो साइड सीन को क्रॉस कर मंजिल पर पहुंचना होता है. சைட் சீனை கிராஸ் பண்ணிட்டு லட்சியத்தை நீங்கள் அடைய வேண்டி இருக்கின்றது. சைட் சீன் தேக்கனிக்கலே சாட்சி பண்ணி இப்போ செட்ரோ, சைட் சீனை பார்க்குறதுக்காக சாட்சி திருஷ்டா என்ற சீட்டில் செட்டாக இருங்க, பஸ் அவ்வளோதான். तो साइड सीन मनोरंजन हो जाएंगी, साइड सीन என்ன ஆகிடும்? ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிடும். तो एवर रेडी होना,
ஆக நீங்கள்லாம் எவர் ரெடி தானே. கல்வி குச்சோஜ நாளைக்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா எவர் ரெடியாக இருக்கின்றீர்களா. பहली லைன் எவர் ரெடி முதல் லைன் எவர் ரெடியாக இருக்கின்றீர்களா. கல்வி हो जाए तो நாளைக்கே ஆயிடுச்சுன்னா டீச்சர்ஸ் தயார் तो अच्छा. டீச்சர்ஸ் தயாராக இருக்கீங்கன்னா நல்லது. वो वर्ग वाले तैयार हैं. இந்த வர்க்கத்தினரும் தயார் தானா. जितने भी वर्ग आए हो எவ்வளோதான் விங்ஸ் வந்திருந்தாலும் சரி அவர் ரெடியாக இருக்க வேண்டும். சோச்சினா யோசியுங்கள். தேக்னா தாதியா தேக் ரஹி சப் ஹாத் ஹிலா ரஹி. தாதிகள் பார்த்து கொண்டிருக்கார்கள், நீங்கள்லாம் கையை அசைத்து கொண்டிருக்கின்றனர். அச்சா முபாரக் ஹோ, நல்லது, வாழ்த்துக்கள். அகர் नहीं भी है ना तो आज की रात तक होगा चाहना क्योंकि समय आपका इंतज़ार कर रहा है. நீங்கள் தயாராக இல்லாவிட்டாலும் கூட இன்று இரவு வரை கூட போங்க. ஏனென்றால் நேரம் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றது. பாப் தாதா முக்தி கா கேட் खोलने का इंतज़ार कर रहा है. பாப் தாதா முக்தியினுடைய கேட்டை ஓப்பன் பண்ணுவதற்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அட்வான்ஸ் பார்ட்டி आपका आह्वान कर रही है. அட்வான்ஸ் பார்ட்டி உங்களை அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். क्या नहीं कर सकते हो, உங்களால் என்ன செய்ய முடியாது. மாஸ்டர் சர்வசக்திவான் तो है ही हो. நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான்கள் தான். திட சங்கல்ப கரோ ये करना है ये नहीं करना, बस திட சங்கல்பம் செய்யுங்க. இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, அவ்வளோதான். नहीं करना है तो दृढ़ संकल्प से नहीं को नहीं करके दिखाओ. திட சங்கல்பத்தின் மூலமாக கூடாது என்பதை கூடாததாக செய்து காட்டுங்கள். மாஸ்டர் तो हो ही हो ना, நீங்களாம் மாஸ்டர்கள் தானே. அச்சா, நல்லது. अभी पहली बार कौन आए हैं. இப்போது முதல் முறையாக வந்தவர்கள் யார். जो पहली बार आए हैं, யார் முதல் முறையாக வந்திருக்கின்றீர்களோ हाथ उठाओ. அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஊஞ்சா हाथ उठाओ. நன்றாக உயரமாக கையை உயர்த்துங்கள். இலாவோ, கையை அசையுங்கள். இத்தனை ஆயே, இவ்வளோ பேர் வந்திருக்கின்றீர்கள். அச்சா, நல்லது. ஜோபி பஹலி பார் ஆயே ஹே, யாரெல்லாம் முதல் மேலாக வந்திருக்கின்றார்களோ உனக்கு பதம் குணம் முபாரக், அவங்களுக்கு பதம் மடங்கு வாழ்த்துக்கள். முபாரக் ஹே, வாழ்த்துக்கள். பாப் தாதா குஷ் ஹோத்தே ஹே, பாப் தாதா மகிழ்ச்சி அடைகின்றார்கள். கல்பவாலை பச்சே, கல்ப முன்னருக்கான குழந்தைகள் ஃபிர்சே அப்படி பரிவாரம் போந்தீங்க, மறுபடியும் தங்களுடைய குடும்பத்தில் வந்து இணைந்து விட்டார்கள். இசிலியே ஆகவே அபி பிச்சை ஆனே வாலே கமால் கற்கே திக்கான, பின்னாடி வந்தவங்க அதிசயத்தை செய்து காட்டுங்கள். பீச்சேர என்ன நகி, பின்னால் இருந்து விடக்கூடாது. பீச்சை ஆயோ, பின்னாடி வந்திருக்கின்றீர்கள். ஃபிர்சே லேக்கின் பீச்சே நே रहना, ஆனால் பின்னாடி இருந்து விடக்கூடாது. ஆகேசி ஆகே रहना, முன்னாலேயும் முன்னாலேயே இருக்க வேண்டும். இஸ்கேலியே, அதுக்காக தீவிர புருஷார்த் கர்னா படேகா, தீவிரமான புருஷார்த்தம் செய்ய வேண்டியிருக்கும். ஹிம்மத் என்ன, தைரியம் இருக்கின்றது அல்லவா. கேட்டுட்டு பாபா கேட்க, ஹிம்மத்தை தைரியம் இருக்கின்றதா. அச்சா, நல்லது. ஹிம்மத்தே பச்சே மதத்தே பாப் தாதா அரு பரிவார, தைரியமுள்ள குழந்தைகள்னா பாப் தாதாவினுடைய உதவி மற்றும் பரிவாரத்தினுடைய உதவி கிடைக்கின்றது. அச்சா, நல்லது. கியோங்கி, ஏனென்றால் பச்சை கர்கா சிங்கார் ஹோ, குழந்தைகள் தான் வீட்டினுடைய அலங்காரம். தோ ஜோபி ஆயே, யாரெல்லாம் வந்திருக்கின்றீர்களோ ஓ மதுபன் கே சிங்கார, அவர்கள் மதுபனத்தினுடைய அலங்காரமாவீர்கள். அச்சா, நல்லது. சேவா का टर्न भोपाल जोन का है, சேவையினுடைய டர்ன் போபால். अच्छा, बहुत आए हैं, நிறைய பேர் வண்டி ஆகிறாங்க, எல்லாருமே கொடியை அசைக்கின்றார்கள். अच्छा है, गोल्डन चांस तो मिला है ना, गोल्डन चांस கிடைத்திருக்கின்றது அல்லவா. अच्छा, जो भी सेवा के निमित्त आए हुए हैं इनमें से सभी ने सेवा का जो बल है फल है अधिन्य सुख की अनुभूति का वह अनुभव किया. சேவைக்கு நிமித்தமாக யாரெல்லாம் வந்திருக்கின்றீர்களோ அதில் எல்லோரும் சேவையினுடைய பலம் மற்றும் பலன் அதீந்திர சுகத்தினுடைய அனுபவத்தை செய்தீர்களா. அனுபவிக்கிய, அதை அனுபவம் செய்தீர்களா. மறுபடியும் பாவக்கிறோம், கியா செய்தீர்களா. அபி பலே ஹோ கேலி ஜண்டி இலாவோ இஸ்னே கியா ஹோ. இப்போ நீங்கள்லாம் அந்த கொடியை அசையுங்கள். யார் இந்த அதீந்திர சுகத்தினுடைய அனுபவத்தை செய்திருந்திருக்கீர்களோ
அவர்கள் அச்சா அபி தோ அதிந்தேர் சுக்கா அனுபவிக்கியா ஏ சதா ரஹேகா. இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க, இது எப்பொழுதுமே இருக்குமா? யா தோடா சமய ரஹேகா, இல்லை கொஞ்ச நேரம் தான் இருக்குமா? ஜோ தில் மே ப்ராமிஸ் கர்த்தா ஹை தேக்கா தேக்கி नहीं उठाना. யார் இதயபூர்வமாக ப்ராமிஸ் செய்கிறீங்களோ, சும்மா மற்றவங்கள பார்த்து நீங்கள் கையை ஒத்தக்கூடாது. தில்சே சமஸ்தா யார் இதயபூர்வமாக புரிந்து கொண்டு இருக்கிறீர்களோ, மைஸ் பிராப்திகா சதா காயம் ரக்குங்கா. இந்த அதீந்திர சுகத்தினுடைய அனுபவத்தை எப்போதும் நான் நினைவில் வைப்பேன். விக்ன விநாசக் பண்ணுங்க, விக்னங்களை விநாசமாக செய்வர்களாக ஆவேன். ஓ ஜண்டிகளாகும், அவர்கள் கொடிகளை அசையுங்க. அச்சா நல்லது. देखो आप टीवी में आ रहे हो, நீங்கள் எல்லாம் டிவியில் போடுறீங்க, फिर टीवी का फ़ोटो भेजेंगे, டிவியினுடைய ஃபோட்டோ அனுப்புவாங்க. अच्छा நல்லது. ये साथ जो रखा है ना वो बहुत अच्छा है. இந்த சான்ஸ் எது கிடைத்திருக்கிற ரொம்ப நல்லது. சான்ஸ் लेते भी खुशी से है. இந்த வாய்ப்பு கூட மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளீர்கள். टर्न बाय टर्न सभी को खुली दिल से छुट्टी मिल जाती है. टर्न बाय टर्न எல்லாருக்கும் ஃப்ரீயாக பர்மிஷன் கிடைத்து விடுகின்றது. எதுக்கு? வருவதற்காக. அச்சா நல்லது. அபி கமால் கியா கரீங்க, இப்போ என்ன அதிசயத்தை செய்து காட்டுவீர்கள்? 2008 பாபா பிரத்யட்சமாக செய்வோம்னு எல்லாம் சொல்கிறாங்க. அச்சா ஏ தோக்கோ சகியோ தேக்கே இஸ் வாய்தேக்கோ பூரா கர். ஒருவர் மற்றவருக்கு சகயோகத்தை கொடுத்து இந்த உறுதிமொழியை பூர்த்தி அடைய செய்யுங்கள். ஜரூர் கரேங்கே, நிச்சயமாக செய்வீர்களா? मास्टर सर्वशक्तिवान के लिए कोई भी वायदा निभाना बड़ी बात नहीं है. மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு எந்த ஒரு உறுதிமொழியும் கடைபிடிப்பதுன்னும் பெரிய விஷயமே அல்ல. சிர் திடத்தாக்கோ சபி பண்ணாக்கே இருக்கணும். வெறுமனே திடத்தன்மையை நீங்கள் துணையாக வைத்து கொள்ள வேண்டும். திடத்தாக்கோ நெய் சோடுனா, திடத்தன்மையை விட்டு விடாதீர்கள். கியோங்கி ஏனெனில் திடத்தா சஃபல்தா கி சாபி ஹை. திடத்தன்மை தான் வெற்றியினுடைய சாவியாகும். தோ ஜான் திடத்தா होगी वहाँ सफलता है ही है. எங்கு திடத்தன்மை இருக்கின்றதோ அங்கு வெற்றி இருக்கவே செய்கின்றது. ஐசே ஹேனா, அப்படித்தானே? கற்கே திக்காயங்கே, செய்து காட்டுவீர்களா? பாப் தாதா கோபி குஷி ஹை. அச்சா, பாப் தாதாவுக்கு கூட மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நல்லது. देखो कितनों को चांस मिलता है. எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது பாருங்கள். ஆதா கிளாஸே சேவா கர்றவாளோக்கு தரவா பாதி ஆள் சேவை பண்ணுறவங்களாக தான் இருக்கின்றார்கள். அச்சா நல்லது. देखो साकार बाबा के होते हुए बहुत अच्छा பாட்டு பஜாய. சாக்கார் பாபா இருக்கும்போது எவ்வளோ நல்ல பாட்டு நடித்தீர்கள். पहला पहला म्यूजियम इसने तैयार किया था. மகேந்திர பாய் பார்த்து பாபா சொல்கிறாங்க, முதல் மியூசியம் இவர் தான் ரெடி பண்ணார். तो देखो சாக்கார் பாப் की दुआएं सारे जोन को है. ஆக சாக்கார பாபாவுடைய ஆசீர்வாதங்கள் முழு ஜோனுக்கும் இருக்கின்றது. அபி कोई नवीनता करके दिखाएंगे, புதுமை ஏதாவது செய்து காட்டுவீர்கள். அபி बहुत समय हो गया है, ரொம்ப காலம் ஆகிவிட்டன. कोई नई इन्वेंशन नहीं निकाली है, எந்த புது இன்வென்ஷனும் நீங்கள் பண்ணலை. வர்க்கீகரன் भी अभी पुराना हो गया है. விங்ஸு கூட இப்போ பழமையாகிவிட்டது. பிரதர்ஷனியா, மேலா, கான்ஃபரன்ஸ், ஸ்னேமிலன் சப் हो गए हैं. கண்காட்சிகள் ஆகட்டும், மேலா ஆகட்டும், கான்ஃபரன்ஸ் ஆகட்டும், ஸ்னேக சந்திப்பு ஆகட்டும், எல்லாமே ஆயிடுச்சு. அப்படி कोई नई बात निकालो, ஏதாவது புதுசாக கண்டுபிடிங்க. ஷார்ட் ஆர் ஸ்வீட். சொல்லுங்க, ஷார்ட்டாக இருக்கணும், ஸ்வீட்டாக இருக்கணும். खर्चा कम और सेवा ज़्यादा. செலவு குறைவாக இருக்கணும், சேவை நிறைய இருக்கணும். ராய் பகதூர் होना, நீங்களாம் ராய் பகதூர் இல்லையா? तो ராய் பகதூர் நாய் நிக்காலோ. ராய் பகதூர் அப்படின்னா ராய் நீங்கள் தான் வெளிப்படுத்தணும். ஜெய்சே பெருசு நிக்காலி மேலே நிற்கலாம், பிற வர்க்கீகரன் நிற்கலாம். முதல்ல கண்காட்சி வெளிப்பட்டது, அப்புறம் மேலா வந்தது, பிறகு இந்த விங்ஸ் எல்லாம் வந்தன. ஐசே कोई नई इन्वेंशन निकालो. அப்படி ஏதாவது ஒரு புதுமையாக கண்டுபிடிங்க. ஜெக்குங்க கவுன் நிமித்தம் வந்தார். பார்க்கலாம் இதுக்கு யார் நிமித்தமாக ஆகின்றார்கள் என்று. அச்சா நல்லது. ஹிம்மத் வாலே, தைரியமுடையவர்கள். இசிலே பாப்தாதா ஹிம்மத் ரக்கனே வாலோக்கோ, அதனால தான் பாப்தாதா தைரியம் வைப்பவர்களுக்கு அட்வான்ஸ் மதத்க்கு முபாரக் தேரு, அட்வான்ஸ் உதவிக்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அச்சா நல்லது.
अभी 1 सेकेंड में सभी बहुत मीठी मीठी स्वीट साइलेंट की स्टेज के अनुभव में खो जाओ. இப்போ ஒரு செகண்டில் எல்லோரும் கூட இனிமேலும் இனிமையான ஸ்வீட் சைலன்ஸினுடைய ஸ்டேஜினுடைய அனுபவத்தில் மூழ்கி விடுங்கள். चारों ओर के सर्व तीव्र पुरुषार्थी நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து தீவிர புருஷார்த்திகளுக்கு சதா திட சங்கல்ப் துவாரா சஃபல்தோ பிராப்த करने वाले எப்பொழுதும் திட சங்கல்பத்தின் மூலமாக வெற்றியை பிராப்தி அடையக்கூடியவர்களுக்கு சதா விஜய்க்கே திலக்தாரி எப்போதும் வெற்றியினுடைய திலகம் அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பாப் தாதா கெத்தில் தக்ததாரி பாப் தாதாவுடைய இதை சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர்கள் டபுள் தாஸ்தாரி இரட்டை கிரீடம் அணிந்தவர்கள் விஸ்வ கல்யாணக்காரி விஸ்வத்திற்கே நன்மை செய்யக்கூடியவர்கள் சதா லக்ஷ்ய லக்ஷன் கோ சமான் கர்னேவால் எப்பொழுதுமே லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக செய்யக்கூடியவள் பரமாத்மா பியார்மே பல்னேவாளி பரமாத்மா அன்புல பாலனை செய்யப்படுபவர்கள் ஐசி அப்படிப்பட்ட சர்வ சிரேஷ்ட பச்சோக்கோ அனைத்து சிரேஷ்டமான குழந்தைகளுக்கும் பாப் தாதா கை யாத் பியார் தில் கி துவாய் और நமஸ்தே பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்தே दादियों से दादिகளை பாப் தாதா சந்திக்கிறாங்க. பச்சை ஆசிர் தோ பாப் தோ ஆசிர் ஆயி எப்போ குழந்தைகள் வந்துடுவாங்களோ தந்தையும் வந்து விடுகின்றார். நான் பாப் பச்சோं से दूर हो सकता பாபா குழந்தைகளுடன் தூரமாக முடியாது. நான் பச்சை பாப் தே தூர் சக்தே குழந்தைய தந்தையிடமிருந்து தூரமாக முடியாது. வாய்தா உறுதிமொழி என்ன? சாத்த சாத் சலேங்கி கூடவே இருக்கின்றோம் கூடையே செல்வோம். ஆதக்கல் பிரம்மாவாவுக்கு சாத் ரேங்கே பாதி கல்பம் பிரம்மாவா கூடையே இருப்போம். தாதி ஜான்கி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா जी ने कहा वह भी तो समाया हुआ साथ में சிவபாபா கூட கலந்திருக்கின்றார்கள். ஆப்கி அனுபூதி ठीक है உங்களுடைய அனுபவம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. अभी तो गारंटी है लेकिन जब राज्य करेंगे तो नहीं आएंगे. இப்போ கேரண்டி கூட இருக்கிறது. ஆனால் எப்போ நீங்கள் ராஜ்யம் பண்ணுவீங்களா அப்போ வரமாட்டாங்க. கோய் தேக்கின வாழ चाहिए பார்க்குறவங்க கூட ஒருத்தங்க வேணும் இல்லையா? கேட்குறாங்க அவங்க மனசு எப்படி இருக்குவங்களோ இல்லாமல் ட்ராமாமே பாட்டு ட்ராமாவில் அது பாட்டாக இருக்குது. பிரம்மா பாப் தோ சாத்தேன பிரம்மா பாப் கூட இருக்கின்றார்களா தேக்கோ ட்ராமா கியா கருத்த பார்க்கலாம் ட்ராமா என்ன செய்விக்கின்றது என்று. இன்னைக்கு வரதானம் रियलिटी द्वारा हर कर्म व बोल में रॉयल्टी दिखाने वाले फर्स्ट डिवीजन की अधिकारी भव. ஃபர்ஸ்ட் டிவிஷனுடைய அதிகாரியாக ஆகுங்கள். அது யாரால் ஆக முடியும்? ராயல்ட்டி திகானே வாலி எதில்? கர்மத்திலையும் வார்த்தைகள்லையும். அது ஒவ்வொரு கர்மத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ராயல்ட்டியை காட்டணும். அது எதனால் எப்படி முடியும்? ரியாலிட்டி மூலமாக. ஆக இன்றைக்கி வரதானம் ரியாலிட்டி மூலமாக ஒவ்வொரு கர்மமும் பேச்சிலும் ராயல்ட்டியை காட்டக்கூடிய ஃபர்ஸ்ட் டிவிஷனுடைய அதிகாரியாக ஆகுக. ரியாலிட்டி அர்த்தாத் ரியாலிட்டின்னா அதனுடைய பொருள் என்ன? அப்படி அசலி ஸ்வரூப்கி சதா சுமிருத்தி தன்னுடைய அசலி ஸ்வரூபத்தினுடைய நினைவு எப்பொழுதும் இருக்கணும். ஜிஸ்ஸே ஸ்தூல் சூரத் மேவி ராயல்ட்டி நஜர் ஆயேகி அதன் மூலமாக ஸ்தூலமான இந்த முகம் கூட ராயல்ட்டியாக தெரிய வரும். ரியாலிட்டி அர்த்தாத் ரெண்டாவது டெஃபினேஷன் ரியாலிட்டின்னா என்ன அர்த்தம்? ஏக் பாப் தூசரான்னா கோய் ஒரே ஒரு பாபா வேறு யாருமே இல்லை. இது சுமிருத்தியுமே ஆறு கர்மோ போல்மே ராயல்ட்டி திக்காய் தேகி. இந்த நினைவு இருந்தால் போதும் ஒவ்வொரு கர்மத்திலையும் பேச்சிலையும் ராயல்ட்டி தெரிய வரும். ஜோ பி சம்பர்க்மே ஆயேகா யார் உங்கள் தொடர்பில் வந்தாலும் சரி உன்னை ஆறு கர்மே பாவசமான சரித்திர அனுபவங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு செயல்லையும் பாபாவுக்கு சமமான கேரக்டர்ஸ் அனுபவமாகும். हर बोल में बाप के समान अथॉरिटी और प्राप्ति की अनुभूति होगी. ஒவ்வொரு வார்த்தையிலையும் பாபாவுக்கு சமமாக அத்தாரிட்டியும் பிராப்தியும் அனுபவமாகும்.
उनका संग रियल होने के कारण அவங்களுடைய தொடர்பு ரியலாக இருக்க காரணத்தினால பாரஸ் கா காம் கரேகா, பாரஸ் மாதிரி வேலையை பார்க்கும். ஐசி ரியாலிட்டி வாலே ராயல் ஆத்மாயி, அப்படிப்பட்ட ரியாலிட்டி ராயல் ஆத்மாக்கள் தான் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு அதிகாரி பந்தீக, ஃபர்ஸ்ட் டிவிஷனுடைய அதிகாரியாக ஆகின்றன. இன்னைக்கு பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, சிரேஷ்ட கர்மோக்கா காத்தா படாவு, சிரேஷ்டக்கான கர்மங்களுடைய கணக்கை அதிகரியுங்கள். तो विकर्मों का खाता समाप्त हो जाएगा, கர்மங்களுடைய கணக்கு முடிவடைந்து விடும். அவ்யக்த வசாரா இந்த நவம்பர் மாதத்திற்கு அசரீரி வ விதேகி ஸ்திதி கா அபியாஸ் படாவ், அசரீரி மற்றும் விதேகி ஸ்திதியினுடைய அபியாசத்தை அனுகரியுங்கள். அதனுடைய क्लैरिफिकेशन एक्सप्लेनेशन. चारों ओर हलचल है, व्यक्तियों की प्रकृति की हलचल बढ़नी है. நாலா பக்கங்களிலும் அலைச்சல்கள், மனிதர்களாகட்டும் இயற்கையாகட்டும் இவர்களுடைய அலைச்சல்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. ஐசே சமைப்பர், அந்த மாதிரி நேரத்தில் சேஃப்டிக்கா சாதனை, சேஃப்டினுடைய சாதனம் सेकंड में अपने को विधेयी अशरीरी व ஆத்மாபிமானி பனா தேனா. ஒரு வினாடியில் தன்னைத்தான் விதேயியாக அஷரீரியாக ஆத்ம அபிமானியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். तो ஆக बीच बीच में ट्रायल करो, இடையிடையே இந்த ட்ரையலை பண்ணுங்க. एक सेकेंड में मन बुद्धि को जहाँ चाहो सिद्ध कर सकते हो. ஒரு செகண்டில் எங்கே உனது மனம் புத்தியை ஸ்திரமாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ உங்களால் அது செய்ய முடியும். इसको ही சாதனா कहा जाता है, இதுதான் சாதனா என்று கூறப்படுகின்றது. இன்னைக்கு सूचना செய்தி आज मास का तीसरा रविवार है. இன்று மாதத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. சபி ராஜயோகி தபஸ்வி பாய் பहन, அனைத்து ராஜயோகி தபஸ்வி சகோதர சகோதரிகள் साय 6:30 से 7:30 बजे तक विशेष योग अभ्यास के समय மாலை 6:30 7:30 மணி வரையிலான விசேஷமான யோக பயிற்சியின் போது अपनी शुभ भावनाओं की श्रेष्ठ वृद्धि द्वारा தங்களுடைய சுப பாவனையினுடைய சிரேஷ்டமான விருத்தியின் மூலமாக மன்சா மகாதானிபன், மனதில் மகாதானியாக ஆகிவிட்டு சப்கோ நிர்பயதான் கா வரதான் தேனிக்கு, அனைவரையும் பயமற்றவர்களாக ஆகுவதற்கான வரதானங்களை கொடுப்பதற்கான சேவை கரோ, சேவையை செய்யுங்கள். ஆக இன்னைக்கு அவ்யக்த பாப்தாதா நேரத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்து கர்மத்தினுடைய ஆழமான ரகசியத்தில் கவனம் கொடுத்து நஷ்டமாக மற்றும் எவரடியாக ஆகுக என்ற வரதானங்களை கொடுத்திருக்கின்றார். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.